1 hour சம்பளத்தை பிடிப்பானுங்க. இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியெல்லாம் வந்துடுது. அங்கே போனோடனே நம்ம மூஞ்சி ஸ்கேன் பண்ணோம். அப்போ தான் உன் அட்டனஸ் விழும். அப்போல்லாம் நம்ம போய் கையெழுத்து பண்ணணும், டைம் பண்ணணும். இப்போ அதெல்லாம் கிடையாது. நீ இப்போ அந்த கேட்டில் நின்ன உடனே உன் மூஞ்சை ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி நீ கரெக்டாக வந்ததுனா தான் கேட்டு ஓப்பன் ஆகும். நீ குடிச்சிட்டு வந்தாயோ, டம்மு அடிச்சுட்டு வந்தாலோ, இல்லை பொண்டாட்டி கூட சண்டை போட்டு வந்தாலும் திறக்காது, அந்த கேட்டு ஓப்பன் ஆகும். ஏன்னா செட் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவன் பொண்டாட்டி தான் சார், பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற பையன். புரியுதுங்களா? அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கணும் ஓடணும். வழியில் வேறு டிராஃபிக்கு. அந்த டிராஃபிக்கில் சந்தல் குந்தல் பூந்து ஓடனான்னா, சவுகரியா மொத்தம் எப்படி போகுது கூட சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு ஆட்டோக்காரன். அந்த டிராஃபிக் சிக்னலில் நின்னா லேட் ஆகுதுன்னு அந்த சிக்னல் ஓப்பன் ஆகிறதுக்கு 2 செகண்டுக்கு முன்னே போயிட்டானாலும் ரெடியாக நின்று இருப்பான் டிராஃபிக் போலீஸ்காரன். வா 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 ஓரம் கட்டு. இவன் ஓரம் கட்டுறதுக்குள்ளவே ஒரு சிக்னல் ஓப்பன் ஆகிட்டு இருக்கான். சார் சிக்னல் சிக்னல் இருக்கும்போது தானே வந்தா வா வா அப்படின்னு கூப்பிட்டு அவன் ஒரு அரை மணி நேரம் மொக்க போட்டு அவன் கையில் காலில் வீழ்ந்து அவன் 500 ரூபா ஃபைன் பண்ணுவான். கெஜ்ஜி கூத்தாடி 50 ரூபா கொடுத்துட்டு சாயந்தரம் செலவு வச்சுருப்பான் 150 ரூபா. அதில் 50 ரூபா பிடிங்கிட்டானா. இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு கேட்டில் அந்த ஸ்கேனர்லாம் பார்த்துன்னு போய் வேலைக்கு போய் அவன் உட்காரத்துக்குள்ள ஐயோ எப்பாடான்னு பாதி உசுறு போயிடும். அப்புறம் அப்படிலாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நான் சாயந்தரம் வரும்போது ஒரு மானிட்டர் குடிச்சிட்டு கூட்டம் வந்து மானங்கட்ட கேள்வியெல்லாம் வாங்கிக்கின்னு அடிக்காத குறையாக தான் பேசுவோம். பொண்டாட்டி நம்ம தலையை குடும்பம் நத்தித்தானே ஆகணும். இல்லைன்னா பசங்களோட படிப்பு கெட்டு போடு. இவன் முறுக்கி நாத்தா விட்டு கொட்டுருவா. இன்ட்டா போதும். ஐயோ என் அஷ்டான்னு வீந்து பேருந்து நாத்தா விட்டு கொட்டுருவான். குடும்பத்தில் பசங்க படிப்பு கெட்டுவிடும். ஆனால் நம்மளுக்கு சோறு இல்லை கூட வயலில் எங்கன்னா சாப்பிட்டு போகலாம்னு வச்சுக்க. பசங்களோட படிப்பு கட்டுறமேன்னு மனசை போகிறதுக்குன்னு நல்ல கட்சின்னு குடும்ப நத்தத்தாரு. அப்படியே மாதம் ஆனாக்கா 30,000 எடுத்தாந்து கையில் கொடுப்பான். அவன் ஓட்டி பார்ப்பான், வீட்டுக்கு தெரியாத. அந்த ஓட்டியில் தான் ஒரு நாளைக்கு 200 ரூபா 150 ரூபா வரும். அது அப்பப்போ கையில் வாங்கிக்குவான். வாங்கி சாயந்தரம் சைடிஸுக்கு சரக்குக்கு போட்டு அது போடாத வந்தாலும் இவ டார்ச்சர் தாங்க முடியாது, தூக்கம் வராது. கொசு கடியை விட இவ கடி பெருங்கடி. புரியுதுங்களா? கொசு கடி இவ கடி எல்லாத்தையும் பார்த்துன்னு தூங்கிடுவான். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை